ராசியினருக்கு இந்த மார்ச் மாதம் ஆதாயம் சாதகமா இருக்குங்க. அதாவது என்னன்னா, மேஷ ராசியினர் கடந்த மார்ச் மாதத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா, நிறைய அலைச்சல் பட்டிருப்பீங்க. ஏதாவது எஃபோர்ட் போட்டு நமக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்கலையே, நமக்கு தேவையான இடத்துல நமக்கான துணையோ, சப்போர்ட்டோ கிடைக்கலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் அதிகமாக இருந்திருக்கும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. லாஸ்ட் 3 months கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அது மறைவு ஸ்தானமாக இருந்தாலுமே சரி, சனியோட அவர் இணைந்து இருக்கிறதுனால உங்களுக்கு அங்க பலம்ன்றது கூட தான் செய்யுது. அதாவது என்னன்னா, சனி உங்களுக்கு எங்கெல்லாம் தடங்கள் ஏற்படுத்தி விட்டாரோ அந்த இடத்துலலாம் இவர் உங்களுக்கு கை கொடுக்குறாரு. அந்த இடத்துலலாம் இவர் துணையா இருக்கிறதுனால அப்ப வேலை வாய்ப்புல ஒரு முன்னேற்றம் இருக்கு. பயணத்துல நீங்க என்னெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ, அதாவது வெளிநாட்டு பயணத்துக்கு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க. வெளிநாட்டுக்காக நம்ம போய் அங்க போய் நம்ம வேலை பார்க்கலான்னு காத்துட்டு இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மாதம் ரொம்பவே சாதகமா இருக்குங்க. இப்போ நீங்க எஃபோர்ட் போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் வைஸும் சரி, அதாவது இத்தனை நாள்ன்றது உங்களுக்கு செலவுகள் ரொம்ப அதிகமாக ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய தேவையில்லாத செலவுகள்ன்றது ரொம்ப அதிகமாக ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு அது ரொம்பவே நல்ல செலவாக இருக்கும். பயனுள்ள செலவாக தான் இருக்கும். நீங்கள் பயணம் பண்ணக்கூடிய பிளான்ஸ் ஏதாவது இருக்குன்னா இந்த மார்ச் மந்தில் எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் உங்களுக்கு ஃபினான்ஷியல் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுன்றனால இன்டைரக்ட் இன்கமாக வரும். அதாவது சுக்கிரன் உங்களுக்கு 2க்கும் 7க்கும் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானம் பெற்றிருக்காரு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் இந்த மாதம் முழுக்கவே இருக்காரு. அவர் பிப்ரவரி 23 கும்ப ராசியில ராகுவோட இணைவு பெறுகிறார். அங்க ராகு, புதன், செவ்வாய் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு யோகாதிபதியான சூரியன் மார்ச் 15லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்குன்றனால நீங்க இப்ப பிஎஃப் அமௌண்ட் ஏதாவது எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது அந்த அமௌண்ட் இப்போ உங்க கைக்கு சேருங்க. இன்டைரக்ட் இன்கம்ன்றது இந்த மார்ச் மாதத்துல உங்களுக்கு நல்லாவே இருக்கு. செலவுகள் எவ்வளவு இருந்தாலும் அந்த வரவு உங்களுக்கு தாராளமாவே இருக்கு. அதனால சேவிங்ஸை நல்லபடியா தொடங்க ஆரம்பிச்சிடலாங்க. மேஷ ராசினர் யாராவது கல்யாணத்துக்கு ரொம்ப நாளா நீங்க காத்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் தேடி போராடுற மாதிரி தான் இருக்கும் இந்த மார்ச் மந்த்ல. அதாவது உங்களுக்கு பக்கத்துலேயே கூட அலைன்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கு சரியாவே நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க, கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ நீங்க இந்த மார்ச் மந்த்ல உங்களுக்கு பக்கத்துல யார் இருக்காங்கன்றதை தேடி கண்டுபிடிங்க. உங்களுக்கு பக்கத்துலேயே இருந்தாலும் அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதுன்ற மாதிரி தான் இருக்கும் அலைன்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி வைஸும் சரி, உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு ஆசைகள் இருக்கும். ஃபேமிலியில் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து எங்கேயாவது வெளியே போகலாமான்ற ஆசைகள் இருக்கும். ஒன்றா சேர்ந்து உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற ஆசை, எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கும். அதுக்கு நீங்கள் நிறைய எஃபர்ட்ஸ் போடுங்க. கண்டிப்பாக எல்லாரோட துணையும் சப்போர்ட்டும் கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு சனியோட பாதிப்பை பாதிக்கு மேலே குறைச்சிடுறாரு. சுக்கிரன் அங்கே உச்சம் பெறாருன்றனால அப்போ அவருடைய பலம் தான் கூடுது. ஏன்னா அந்த ராசி அதிபதி உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களோட பார்ட்னர் ஸ்பவுஸோட சப்போர்ட்டுன்றது உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எல்லாரோட சப்போர்ட்டும் கிடைக்கும். இருந்தாலும் நீங்கள் செல்ஃபாக கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராகுவோட இணைவு பெறாரு. அதே மாதிரி படிப்புக்கு காரகனான புதனும் ராகுவோட இணைவு பெற்று இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ உங்கள் டீச்சர்ஸு, உங்கள் பேரண்ட்ஸு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதனா கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. செல்ஃபாக நீங்களாம் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ஓவர் திங்க் பண்ணிவிட்டு நீங்களாம் ஏதாவது முடிவு எடுக்கும்போது மட்டும்தான் அது தப்பாக போகும். அதனால் நீங்கள் ஓவர் திங்க் பண்ணாமல் மற்றவங்க சொல்கிற கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு மார்க்ஸ் ஹையாக ஸ்கோர் பண்ண வைக்கும். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படித்து தாங்க ஆகணும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதியும் படிப்புக்காரகனான புதன், செவ்வாய் இந்த 2மே ராகுவோட இணைவு பெற்று இருக்குன்றதுனால நீங்கள் நல்ல எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக குட் மார்க்ஸ் எடுக்க முடியும். ஏன்னா 11ஆம் இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அதனால் நல்ல எஃபர்ட் போட்டிங்கன்னா குட் மார்க்ஸ் எடுக்க முடியும். இதே நீங்கள்
பொத்தம்போக்கா இல்லை நீங்கள் வந்து ஒரு குருட்டுத்தனத்தில் நீங்கள் வந்து இல்லை இல்லை இந்த கொஷின் மட்டும் படித்தா போதும் நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் பண்ணிட்டீங்கன்னா அங்கே தான் சொதப்பல் ஆகிடும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸு இதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேமிலிலையும் சரி, குழந்தைக்காக யாருனா காத்துட்ருக்கீங்க அப்படின்னும் போது ஐயுஐ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு காத்துட்ருக்கீங்கன்னா இந்த 1 மந்த்து கொஞ்சம் நீங்கள் தள்ளி போடுறது நல்லதாக இருக்கும். உங்களுக்கு நேச்சுரல் பேபி வரத்துக்குன்னா அப்படின்னா உங்களுக்கு இந்த மந்த்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். பட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா இந்த 1 மந்த் தள்ளி போடுறதே நல்லதுங்க. ஏன்னா உங்கள் ராசி அதிபதியோட அமைப்புன்றது அவ்வளவு சாதகமாக இல்லை. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் நம்ம ராசி அதிபதின்றது உங்களுக்கு அவ்வளோ ஃபேவரபுளாக இல்லைன்றதுனால இந்த 1 மாதத்துக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பெற்றுக்கிறோன்ற இதில் மட்டும் தள்ளி போடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் வைஸ்ன்றது ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் உங்களுக்கு வந்து ஆசைகள் எதிர்பார்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா அந்த ஆசை எதிர்பார்ப்புகள் இருக்கிறத மட்டும் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. உங்களுடைய பழைய சிந்தனைகளும் பழைய கோபங்களும் பழைய வெறுப்புகளையும் இப்போ நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களை ட்ரிகர் பண்ணிவிடும். அதிகமாக பழைய நினைச்சதை யோசித்து உங்களை வந்து கொஞ்சம் கோபத்துக்கும் அதிகப்படுத்தி விடும். உங்களோட மூடு ஸ்விங்ஸ் ஆகும். அப்போ மூட் ஸ்விங் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட சப்போர்ட்டுன்றது அப்போ உங்களுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிக்கும். அதனால் எதையும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது நல்லது. அதுவும் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சு போச்சுன்னு அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பெருசாக இப்போ புதுசாக பிரச்சனைன்றது வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இஎம்ஐ லோனு இதெல்லாம் நீங்கள் கட்டிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் இந்த காலகட்டத்தில் அந்த லோன் அடைக்கிறதுக்கான அமௌண்ட்டை எடுத்து வைக்கலாம். இந்த மாதத்தில் உங்களுக்கு பண வரவு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அதனால் உங்களோட கடன் அடைக்கிறதுக்கு நீங்கள் வந்து இது புத்திசாலித்தனமாக இருக்கும் இந்த மாதம். ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு இன்டைரக்ட் இன்கம் அதிகமாக வரும். இதை நீங்கள் அப்படியே வச்சுருந்தாலும் சரி வேறு எதனா செலவுகள் ஏற்படலாம். அதனால் கடன் அடைக்கிறதுக்கான நேரமாக இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க.